இதேவேளை தேசிய மக்கள் சக்தி நாட்டின் மேலும் பல இடங்களில் மேதின கூட்டங்களை ஏற்பாடு செய்திருந்தது. ரத்தினபுரி நகரில் இந்த பேரணி பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய தலைமையில் நடைபெற்றது. இன்றைய நாள் எவ்வாறு இருக்கின்றது? நன்றாக இருக்கின்றது அல்லவா? சீர்குலைந்து போயுள்ள எதிர்க்கட்சிக்கு நாம் அனைவரும் ஒன்றிணைந்து இன்று ஒரு சிறந்த பதிலடி கொடுத்துள்ளோம் என நான் நினைக்கின்றேன். இலங்கை வரலாற்றில் முதல் முறையாக 21 மாவட்டங்களில் மேதின பேரணிகளை எம்மால் நடத்த முடிந்துள்ளது. இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க சந்தர்ப்பம். இந்த மக்கள் சக்திதான் எமது அரசாங்கத்தை பதவியில் அமர்த்தியது. இந்த மக்கள் ஆட்சி வெறுமனே உருவாகவில்லை. உங்கள் வாக்குகள் மற்றும் உங்கள் உழைப்பினால் இது உருவாக்கப்பட்டது. அந்த மக்கள் குடியரசின் மக்கள் சக்தியை தான் இன்று நாம் காண்பிக்கிறோம். மிகப்பெரிய மாற்றத்துக்கு மற்றிலே இந்த நாட்டிலே தொழிலாளர்களுடைய அரசாங்கத்தை நாங்கள் அமைத்திருக்கிறோம். இந்த அரசாங்கத்தை பாதுகாப்பதற்காக நாட்டில் உள்ள உழைக்கும் மக்கள் எல்லாம் ஒன்றிணைந்து இந்த அரசை பாதுகாப்பதற்காக அணிதிரண்டிருக்கின்றார்கள். இன்று திருடர்களும் கயவர்களும் கொலைக்காரர்களும் இன்று எங்கள் அரசை பார்த்து பயந்து கொண்டிருக்கிறார்கள். ஏன்? வரிசையாக இருக்கிறார்கள், சிறைக்கு செல்வதற்கு வரிசையாக இருக்கிறார்கள். எனவே எங்களுடைய அரசாங்கத்தை பார்த்து அவர்கள் பொய்யான விடயங்களை கூறி விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறார்கள். தேசிய மக்கள் சக்தியின் ஏற்பாட்டில் யாழ்ப்பாணம் மாவட்டத்திற்கான மேதின கூட்டம் புதிய பஸ் நிலையத்தில் நடைபெற்றது. முழவை சந்தையிலிருந்து புதிய பஸ் நிலையம் வரை பேரணியாக சென்ற ஆதரவாளர்கள் கூட்டத்தில் பங்கேற்றனர். பாராளுமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள், கட்சி ஆதரவாளர்கள் என பலரும் நிகழ்வில் பிரசன்னமாக இருந்தனர். இது உலக வரலாற்றிலும் கூட ஒரு முக்கியமான நிகழ்வு. ஏனென்றால் இதுநாள் வரைக்கும் உலக வரலாற்றில் ஒரு கட்சியானது ஒரே நேரத்தில் 21 இடங்களில் தாங்களுடைய மேதின ஊர்வலத்தையும் கூட்டத்தையும் நடாத்தியதாக வரலாற்று தடங்களில் காண கிடைக்கவில்லை. வடக்கில் வாழ்கின்ற தமிழர்கள் என்பது கடந்த 30 வருடங்களுக்கு மேலாக யுத்தத்திற்கு முகம் கொடுத்தவர்கள். சகல உரிமைகளும் பறிக்கப்பட்டிருக்கின்றது. அவர்களுடைய அபிவிருத்தி அனைத்தும் இஸ்தம்பித நிலையில் இருக்கின்றது. அந்த இஸ்தம்பித நிலையில் இருக்கின்ற அவர்களுடைய கிராமங்கள், வீதிகள் அனைத்தையும் கட்டி எழுப்புகின்ற இந்த நாட்டின் மக்களை, இங்கிருக்கின்ற மக்களை, இங்கிருக்கின்ற இளைஞர்களை, யுவதிகளை அவர்கள் வெளிநாடு என வெளிநாட்டை நோக்கி ஓடுகின்றார்கள். ஏன் அப்படி ஓடுகின்றார்கள்? இங்கு இருக்கின்ற அவர்களுக்கு தொழில் வாய்ப்பு கிடைக்குமாக இருந்தால், இங்கு அவர்களுக்கு உரிமைகள் நிலைநாட்டப்படுமாக இருந்தால் நிச்சயமாக அவர்கள் இந்த நாட்டில் இருப்பார்கள். அதனால் அவர்கள் இலங்கையில் பிறந்து வளர்ந்த இலங்கை தமிழ் இளைஞர்கள், யுவதிகள் நாளைக்கு இலங்கையிலே வாழ வேண்டுமாக இருந்தால் இந்த நாட்டின் அபிவிருத்தி வேலைகளை முன்னெடுக்கப்பட வேண்டும். அந்த வகையில் இன்றைக்கு சகல வழிகளிலும் அபிவிருத்தி ரீதியான வேலைகளை முன்னெடுக்கப்படுகின்றது. இவ்வாறு அபிவிருத்தி ரீதியான வேலைகளை முன்னெடுக்கப்படுகின்ற போது அன்பர்களே, எதிர்கட்சியினர் இன்றைக்கு அஞ்சி நடுங்குகின்றவர்களாக மாறியிருக்கின்றார்கள். இதேவேளை திருகோணமலை அனுராதபுரம் சந்தையிலிருந்து ஊர்வலமாக சென்ற தேசிய மக்கள் சக்தி ஆதரவாளர்கள் திருகோணமலை பஸ் நிலையத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த மேதின கூட்டத்தில் கலந்து கொண்டனர். தொழிலாளர்கள், கட்சி ஆதரவாளர்கள், அமைச்சர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் என பெருந்திரளானவர்கள் கூட்டத்தில் பங்கேற்றனர். கடந்த பல வருடங்களாக பலர் இந்த மக்கள் மத்தியிலே விரிசல்களை ஏற்படுத்தி, இந்த மக்கள் மத்தியிலே துண்டாடல்களை ஏற்படுத்தி, இந்த மக்கள் மத்தியிலே இனவாதத்தை தொடர்ந்தும் விதைத்து தமது சுயலாபம் கருதிய அரசியல் பயணத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தார்கள். எனினும் இன்றைய தினம் இந்த வீரமிக்க திருகோணமலை மக்கள் அந்த நபர்களுக்கு ஒரு முக்கியமான விடயத்தினை இங்கு தெளிவுபடுத்தி இருக்கின்றார்கள். எமது திருகோணமலை மண்ணில் இனிவரும் காலத்திலும் எந்த விதமான இனவாதத்திற்கும் நாம் இடமளிக்க போவதில்லை என்கின்ற விடயத்தினை எமது இந்த வீரமிக்க மக்கள் தொடர்ந்து உறுதிப்படுத்தி வருகின்றார்கள்.